Hi buddies, welcome to We's Learning Path. நம்ம previous videoல usage of am, is, are பார்த்தோம். இன்னைக்கு நம்ம usage of was and were பார்க்க போறோம். நீங்க usage of am, is, are பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்ஸ்ல கொடுக்கிறேன். நீங்க அதை செக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது be verbs ஓட past form. அதுதான் was and were. நம்ம beனா ஆல்ரெடி மீனிங் என்னன்னு பார்த்திருக்கோம், இரு. ஓகே, இன்னைக்கு அதை நம்ம பாஸ்ட் ஃபார்மில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்ம இருங்கிறத பாஸ்ட் டென்ஸில் நம்ம எப்படி சொல்லுவோம்? இருந்தேன், இருந்தான், இருந்தாள், இருந்தார்கள், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதே தான் இங்கிலீஷில் நம்ம வாஸ் அண்ட் வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பி வேர்ப்ஸோட பாஸ்ட் ஃபார்ம் வாஸ் அண்ட் வேர். எந்த சப்ஜெக்ட் வந்தால் என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ரோனவுன். ஐ வந்தால் பாஸ்ட் ஃபார்மில் நம்ம வாஸ்ங்கிற வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி ஹீ, ஷீ, இட், அது வந்து என்னது? தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரோனவுன். இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரோனவுன்ஸ் வந்தாலும் நம்ம சிங்குலர் வேர்ப் வாஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த ப்ரோனவுன்ஸ் தவிர வேறு சிங்குலர் நவுன் வந்தாலும் நம்ம பாஸ்ட் ஃபார்மில் என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? வாஸ். ஓகேவா? அது மாதிரி ப்ளூரல் ப்ரோனவுன்ஸ் யூ, we, they, இது வந்தால் நம்ம பாஸ்ட் ஃபார்மில் வேர்ப் என்ன யூஸ் பண்ணணும்? வேர். வேர்ங்கிறது ப்ளூரல் வேர்ப். ஓகே, இந்த ப்ளூரல் ப்ரோனவுன்ஸ் தவிர வேறு ப்ளூரல் நவுன்ஸ் வந்தாலும் நம்ம ப்ளூரல் வேர்ப் வேர் தான் யூஸ் பண்ணணும். அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி அது சப்போஸ் பாஸ்ட் ஃபார்மை டினோட் பண்ணுற மாதிரியாக இருந்ததுன்னா நம்ம வாஸ் அல்லது வேர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வாஸ் எங்கே யூஸ் பண்ணணும், வேர் எங்கே யூஸ் பண்ணணும்னு சில சென்டென்சஸில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ டேஷ் அ ஸ்டூடெண்ட். இங்கே நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? நான் இப்போ வந்து ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் முன்னாடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியாக இருக்குது. ஸோ நம்ம ஐ வந்தால் என்ன போடணும்னு பார்த்தோம்? வாஸ். ஐங்கிறது சிங்குலர் ப்ரோனவுன். ஸோ நம்ம சிங்குலர் வேர்ப் வாஸ் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட், நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மளுடைய கடந்த காலத்தை சொல்கிற மாதிரியாக இருக்குது. நான் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் கிடையாது, முன்னாடி நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம பாஸ்ட் ஃபார்ம் வாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ், ஷீ டேஷ் ஹாப்பி. இங்கே ஷீங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் நம்ம சிங்குலர் வேர்ப் வாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஷீ வாஸ் ஹாப்பி, அவள் சந்தோஷமாக இருந்தாள். ஓகேவா? அதுவும் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தே டேஷ் இன் சென்னை லாஸ்ட் வீக். இந்த சென்டென்ஸில் நமக்கு கீவேர்டு இருக்குது. கீவேர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது பாஸ்ட்டை டினோட் பண்ணுற மாதிரியாக இருக்குது இல்லையா? ஸோ நம்ம பாஸ்ட் ஃபார்மில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்? வாஸ் அல்லது வேர். ஓகேவா? ஸோ இங்கே தேங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ நம்ம ப்ளூரல் வேர்ப் என்ன யூஸ் பண்ணணும்? வேர். தே வேர் இன் சென்னை லாஸ்ட் வீக். ஓகே, அவர்கள் போன வாரம் சென்னையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தான் வேருங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? நெக்ஸ்ட், த கேட் டேஷ் thirsty. கேட்டுங்கிறது சிங்குலர் நவுன். ஸோ என்ன போடணும்? நம்ம சிங்குலர் வேர்ப் வாஸ் தான் யூஸ் பண்ணணும். த கேட் வாஸ் thirsty, அந்த பூனை தாகமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சம் ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ் ஆப்சண்ட் எஸ்டர்டே. எஸ்டர்டேங்கிறது கடந்த காலம், நேற்று, அது முடிஞ்சு போனது இல்லையா? ஸோ பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்? வாஸ் அல்லது வேர். ஓகே, ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. சில ஸ்டூடெண்ட்ஸ், சில மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ப்ளூரல் நவுனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வேர்ங்கிற ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். சம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஆப்சண்ட் எஸ்டர்டே. ஓகேவா? இப்போ வாஸ் அண்ட் வேர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாஸ் அண்ட் வேர்ங்கிறது நம்ம பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பி வேர்ப்ஸ். ஓகேவா? பி வேர்ப்ஸோட பாஸ்ட் ஃபார்ம் தான் வாஸும் வேரும். நம்ம எங்கெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கே நம்ம வாஸ் அண்ட் வேர் யூஸ் பண்ணணும். அந்த வாஸ் அண்ட் வேர் எந்த சப்ஜெக்ட் வந்தால் என்ன போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Thanks for watching and keep learning.